அதனுடைய நம்பர் 1. கடவுள் பக்தி தான் அதற்கு நம்பர் 1. இரண்டாவது என்று சொன்னால் நாட்டுப்பற்று. நாட்டுப்பற்று எதை இழந்தாலும் இழப்பார்கள் தவிர நாட்டுப்பற்றை அவர்கள் ஒரு காலமும் இல்லை. மூன்றாவது, இந்த மண்ணுக்கு வந்த பிற்பாடு தமிழர்களின் உயிர் மூச்சு, தமிழுக்கு அவர்கள் செய்திருக்கின்ற சேவை இருக்கிற இந்த மண்ணிலே மதுரையிலே பட்டிமன்றம் வளர்ந்தது என்று சொன்னால் சௌராஷ்டிர மக்களை விட்டு விட்டு பட்டிமன்றம் வளர்ந்ததில்லை. அதற்கு நானும் ஒரு சரித்திரம் சாட்சி. இவரை யாராவது சௌராஷ்டிர சமூகத்தை சார்ந்தவன்னு ஒத்துக்குவார் நினைக்கிறீங்களா? தமிழ் மக்கள் பிறந்தவர்களே அது சொல் சுத்தம் இல்லாம தடுமாறுகிற போது என்ன சொல் சுத்தம், என்ன சொல் சுத்தம்? அப்படி ஒரு செழுமை, வாக்கினில் செழுமை. அந்த வாக்கு செழுமையிலே வளர்ந்து போன குரல், அதை வைத்துக் கொண்டு ஒரு 29 ஆண்டுகள் என்ற மீண்டும் 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 அவருடைய பாடல்களை கேட்க கேட்க கேட்டு சுவைக்க மக்கள் ஆசையோடு இருக்கிறார். கம்பன் 12,000 பாடல்கள் பாடியிருக்கிறானா? இங்கே ஒரு நவீன கம்பர் 12,000 பாடல்கள் பாடிய நவீன கம்பர். மதுரை மக்கள் இந்த மண் தண்ணில் மலர்ந்த ஒரு மலரை வணங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய திருவிழா இது. அடுத்து சாலமன் பாப்பையா அவர்களின் பிரதான சீடர், பட்டிமன்ற திலகம், தமிழ் சொல்லழகர், மதுரை தாக்கு சுப்பிரமணியன் அவர்கள். டாக்டர் TMS அவர்கள் மதுரையிலே பிறந்தவர் என்றாலும் அவர் மதுரைக்கு உரியவரா? அவருடைய பாடல்கள் மதுரைக்குரிய பாடல்களா? அவருடைய பாடல்கள் எல்லாம் உலகத்திற்கே உரிய பாடல்களே தவிர மிகவும் இந்தியாவிற்கு மட்டும் உரிய பாடல்கள் அல்ல. அவருடைய தேனிசை நாதத்தை, தேனிசை குரலை இந்த அகிலமெல்லாம் கேட்டு உயர்ந்து கொண்டிருக்கிறது. TMS அவர்கள் அசைந்தால் நான் அசையும். அப்படிப்பட்ட அற்புதமான குரல் வளம். TMS என்பதற்கு என்ன பொருள் என்று நினைக்கிறீர்கள்? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். T என்பது தமிழை குறிக்கும், M என்பது மியூசிக்கை குறிக்கும், S என்பது சவுண்டை குறிக்கும். இந்த மூன்றும் கலந்த கலவைதான் TMS. தமிழ் என்றால் யார் தெரியுமா? TMS தான் தமிழ். அவர் ஏதோ வீட்டு பெயர் அல்ல. T என்பது தமிழுக்குரியது. M என்பது அவருடைய தந்தையார் பெயரை விட மியூசிக் என்பதற்கு இசை, சவுண்ட், ஒலி, நாதம் மூன்றும் கலந்த கலவை நம்முடைய TMS அவர்கள். அவர்களுடைய பாடல்களிலே நினைத்திருப்பது மக்களை கவர்வது எது என்று கேட்டிருக்கிறார்கள். தத்துவம் கவருமா, காதல் கவருமா? அதை சொல்லுங்க. தத்துவத்தை கேட்கவா இங்கே வந்திருக்கிறார்கள். புராணம் சக்தி சுட்டதா கை விட்டதா? அவ்வளவுதான். சக்தி சுட்டதா கை விட்டு தத்துவம். ஆனால் தத்துவம் இது, இது சத்துவம், அது தத்துவம். காதல் என்பது சத்துவம் ஐயா. காதல் என்ன சாதாரணமா? ஆஹா, அவருடைய நெளிவு சுழிவு எல்லாம் காட்டுவது காதல் தான். தத்துவத்திலே உருக்கம் இருக்கும், தத்துவத்திலே உருக்கம் இருக்கும். உள்ளம் உருகுதையா, உருகும், அவ்வளவுதான். உடம்பே உருகுவதை காதல் தான். என்ன சார், காதல்ல ஒரு வெற்றி எடுக்க முடியாது. அடிக்கடி ஐயா சொன்னார்கள். தத்துவத்தில் எங்காவது வெட்டுதல் உண்டா? முடியாது. தத்துவத்தில் கட்டுதல் உண்டு. ஆனா காதல்ல தான் வெட்டுவது உண்டு. எப்படி? என்ன அவருடைய பாட்டு சாதாரண பாட்டா? கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதலன் சாறு பிழிந்து தட்டி தட்டி சிற்பிகள் செய்த உருவமடா, அவள் தளதள என்று ததும்பி நிற்கும் பருவமடா. ஒரு பாட்டு தத்துவ பாட்டு சொல்லுங்க. இப்படி இப்படி நீங்க வெட்டிடுவீங்களா? நாங்க தான் வெட்டுவோம். அதுவும் கட்டி தங்கம் வெட்டி எடுத்து. ஜனங்கள்னா காதல்னா அப்படிங்க. காதல்னா காதலை பாடாதான் கவிஞன் இல்லை, காதலை பாடாதான் TMS இல்லை. காதல் ஐயாவும் சொன்னார்கள், காதல் தான் பண்ற வயசா? தத்துவம் என்பது ஒரே சீராக போகுது. தத்துவத்திலே ஒரே சீர ஆற்றலுக்கா போகும், ஓட தண்ணி மாதிரி. ஆனா காதல் என்பது எல்லோரையும் அரவணைத்து
செல்லக்கூடிய ஜீவநதி போன்றது. அது ஜீவநதி. அந்த காதல் என்பது வற்றாத ஊற்று. சற்று என்பது ஒரு காலத்திலே வற்றிவிடும், ஆனால் வற்றாத ஊற்று. அருமையா சொன்னார, முகத்தில் முகம் பார்க்கலாம், பிறகு நகத்தில் பவளத்தில் நிறம் பார்க்கலாம், முகத்தில் முகம் பார்க்கலாம். ஒரு பாட்டு எத்தனை வயசுலையும் பார்க்கலாம். அதான் விசேஷம். இந்த புறா ஆட வேண்டுமா? இளவரசன் பாட வேண்டும். வசந்த முல்லை போல வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, வசந்த முல்லை போல வந்து அசைந்து ஆடும் பெண் புறாவே, மாயவெல்லாம் நான் அறியேனே, வா வா ஓடி வா. ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு. தாக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு மூடுல வந்திருக்காரு. என்ன பாட்டு அருமையா பாடுறாங்க. இந்த மாதிரி பாடல்கள் நீங்க நினைச்சு பாருங்க. அதான் காதல் பாடல் என்பதுதான் மக்களை விரும்பியும் ஈர்த்திருக்கிறது. எம்ஜிஆருடைய காதல் பாடலாலும் சரி, சிவாஜி பாடியது யாருக்காக அவர் பாடுவார், யாருக்காக அவர் பாடுவார். ஏன்னா அவர் குரல் அப்படி, அவருடைய வளம் அப்படி, அவருடைய இசை அப்படி. அதுதான் எல்லோரையும் ஈர்த்து காந்தத்தை போல கவர்ந்து இருக்காது. எங்கே பாருங்கள் அவருடைய குரல் ஒலித்தது என்றால் இன்று கேட்காமல் போக மாட்டான். போனான் என்றால் வருகிறே இல்லை. அந்த அளவுக்கு அவருடைய பாடல் மக்களை எல்லாம் ஈர்த்திருக்கிறது என்று சொன்னால் தத்துவம் ஈர்க்கும், நான் மறுக்க மாட்டேன். தத்துவம் ஈர்க்கும், ஆனால் போக வைத்து விடும் கடைசியிலே. ஆனால் காதல் என்பதுதான் என்றைக்கும் இளமை. தீயவர்களுடைய இளமையின் ரகசியம் என்ன? காதல். எங்கள் நடுவோடைய இளமையின் ரகசியம் என்ன? எங்க வீட்டுல வந்திருக்காங்கய்யா. எங்க வீட்டுல வரா தைரியத்துல நான் பேசுறேன். ஏன் தெரியுமா? இறைவனத்தில் கொண்டிருக்கக்கூடிய காதலாலே காதலாகி கசினில் கண்ணீர் வழங்கி பாடுவது மட்டும் ஒரு வகையில் பக்தியின் காதல் தான். இறைவனத்திலே கொண்டிருக்கக்கூடிய காதலாலே கசிந்து கண்ணீர் வல்கி பாடுவது அதுதான். வளர்களிலே பல நிறம் கண்டேன், திருமாலடி வடிவம் அதில் கண்டேன். பக்தி ஒரு வகையே காதல் பாடல்தான். எனவே பக்தி இருக்கிறது என்றால் காதல் இருக்கிறது அர்த்தம். இதை எல்லோரையும் கொலை கொண்டிருக்கிறது காதல் பாடல்களே என்று கூறி வாய்ப்பளித்த பெருமக்களை வாழ்க்கை வழங்கி என்னுடைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமையா அருமையா. மதுரை சேம்பர் ஆஃப் காமர்ஸில் டிஎம்எஸ் அவர்களின் 85வது பிறந்த நாள் விழாவில் தமிழக முதல்வரின் முதல்வர் திரு மு க அழகிரி அவர்கள் டிஎம்எஸ்ஐ பற்றி மிக அருமையாக பேசிய பேச்சு. அருமை பெரியவர் விழா நாயகர் பத்மஸ்ரீ டிஎம்எஸ் அவர்களே, டிஎம்எஸ்ஐ இந்த சிஎம்எஸ் இப்பொழுது வாழ்த்து வந்திருக்கிறது. சிஎம்எஸ் என்றால் சிஎம்எஸ், டிஎம்எஸ்ஐ சிஎம்எஸ் வாழ்த்துகிறேன். எனக்கு உள்ளபடியே பெருமையை இங்கே இந்த விழா குழுவினர் அழைத்து இருக்கின்றார்கள். எனக்கு அவர் தொலைபேசி மூலமாக இதுபோல் ஒரு நிகழ்ச்சி நாங்கள் டிஎம்எஸ்க்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். நான் உடனே அவருக்கு சொன்னேன், இந்த விழாவை நான் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீங்கள் முன்பு கொண்டீர்கள் என்று சொன்னேன். இப்பொழுதல்ல, ஒரு வருட காலமாக நான் என் மனதிலே போட்டு என்னுடைய நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், எப்படியாவது நான் ஒரு விழா எடுக்க வேண்டும், அவரை அழைத்து பெருமைப்படுத்த வேண்டும் என்று எனது மனதார நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நம்முடைய வைரம் தேவைகள் முந்திக் கொண்டார்கள். இருந்தாலும் இங்கு நம்முடைய நண்பர்கள் கூறியது போல நிச்சயமாக அவருக்கு ஒரு பெரிய விழாவை மதுரையில நான் நடத்தி காட்டுவேன். நான் நடத்தினால் அது எப்படி இருக்கும் என்பது அது வைரமுத்தவர்களுக்கு தெரியும். நான் ஏன் அதை நடத்தி காட்டுகிறேன் என்று சொன்னால், நான் டிஎம்எஸ்ஸின் ஒரு ரசிகன். ரசிகன் என்பதை விட நான் ஒரு வெறியன் என்று சொன்னால் அதனால அப்படி நான் அவர் பாடல்களை ரசிக்கக்கூடியவன். நான் எங்கே வெளியூர் சென்றாலும் என்னுடைய நண்பர்களுக்கு தெரியும்,
நான் சென்னைக்கு சென்றாலும் சரி, பெங்களூருக்கு சென்றாலும் சரி, என்னுடைய காரில் அவரை பாட்டை கேட்காம இதுவரை நான் எங்கேயுமே சென்றதில்லை. அப்படிப்பட்ட ஒரு வசதியனாக நான் இந்த இடம் இங்கு நின்று கொண்டு அவரை வாழ்த்துக் கொண்டிருக்கின்றேன். விழா குழுவினருக்கு என்னுடைய நன்றியை நான் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. ஒரு சமயம் நான் அவருடைய பாடலை எப்படியாவது பதிவு செய்ய வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆசை. சென்னையிலே சரஸ்வதி தேட்டர் என்ற ஒரு தேட்டர் இருக்கிறது, இருந்தது, இப்போது அது இல்லை. அச்சம் என்பது மடமையரா என்ற பாடல், அந்த ரெக்கார்டு எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. நானும் தேடி தேடி பார்த்து கிடைக்கல. அப்புறம் 31 பைசா டிக்கெட் வாங்கிக்கிட்டு அந்த தேட்டருக்கு போனேன். இதெல்லாம் உண்மை. 31 பைசா டிக்கெட் இருக்கிற கரெக்ட் டிக்கெட் மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அதை வாங்கிட்டு ஒரு டேப் ரெக்கார்டு எடுத்துக்கிட்டு ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு முதல் பாட்டு, அந்த பாட்டு படத்துடைய டைட்டில் சாங் அச்சமன் எம்ஜிஆர் அவர்கள் கூரையிலே பாடிக்கொண்டு வருவார்கள். மன்னாதி மன்னன் படத்திலே நம்முடைய கண்ணதாசன் அவர்கள் தான் அந்த பாட்டை எழுதியவர். அதை எடுத்துக்கொண்டு போய் தேட்டருடைய ஸ்கிரீன் முன்னால் நின்று அந்த பாட்டை ரெக்கார்ட் செய்வேன். ஆனால் அந்த பாட்டோட விசில் சத்தம் தான் அதில் அதிகமாக இருந்துச்சு. காரணம் எம்ஜிஆர் பார்த்ததும் மக்கள் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். என்னுடைய TMS பாட்டு அப்படி ஒரு ரசிகனாக நான் அன்றைய தினம் இருக்கிறேன், இன்றைய தினமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். அவருக்கு தெரியும் 1971ஆம் ஆண்டு அவருடைய வீட்டிற்கு நான் முதலாக சென்று அவருடைய அந்த நட்பை என்னால் மறக்க முடியாத ஒரு நட்பு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். எப்படியாவது அவர் உலகம் சுற்றுவாளர்கள் படத்தில் கிட்டத்தட்ட 10 பாடல்களை பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை எல்லாம் நான் ரெக்கார்ட் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டு தினந்தோறும் அவர் வீட்டுக்கு செல்வேன். சொன்னார், அரை ட்ரௌசர் போட்டு வருவீங்க. அப்படி டெய்லி அவர் வீட்டுக்கு போய் அவர் பக்கத்தில் வந்து பாடுவார். அவரும் சேர்த்து பாடுவார். நெல்லி மலருக்கு கொண்டாட்டம்னு அவர் டான்ஸ் ஆடிக்கிட்டு அவர் உட்காந்துருப்பார். அதை ரசிப்பார். அவர் பாட்டு அவரே சிரிச்சுட்டு இருப்பாரு. அப்படியெல்லாம் அவருடைய பாடலை நான் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மலைக்கண்டன் என்ற படத்தில் எம்ஜிஆருக்காக முதல் பாடின என்ற பெருமை நம்முடைய TMS கொண்டு மலைக்கண்டன் படம் அப்போது ஜனாதிபதி பரிசு பெற்ற முதல் படம் என்பதை யாரும் மறுமறுக்க முடியாது. அதில்தான் நம்முடைய கலைஞர் வசனத்தில் எம்ஜிஆர் அவர்கள் எடுத்தார்கள். எம்ஜிஆருக்கு முதலாக பாடிய பாடல் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டுகள் என்ற பாடலை அப்போது TMS பாடி பெருமைப்படுத்தினார்கள். ஆனா ஒரு விஷயத்துல வந்து கட்டிக்காரு, அரசியல் அதை அப்படியே ஒதுக்கிட்டாரு. அப்பெல்லாம் வருவாங்க சோம்பா வந்தோன்னா ஒண்ணு கலைஞர் அண்ணாதிபதி அது வேற இல்லவே இல்லை. கோடான கோடி வச்சிருக்கிறாரு. என்ன சொன்ன அவரும் வந்திருக்கலாம். அப்போ எந்த கட்சியும் சாராதவர். திமுகவும் பாடியிருக்காரு, காங்கிரஸ்காகவும் பாடியிருக்காரு, அதிமுகவும் பாடியிருக்காரு, கலைஞருக்காகவும் பாடியிருக்காரு, எம்ஜிஆருக்காகவும் பாடியிருக்காரு. அரசியல் எல்லாரும் பெருமையா இருந்தார். யாருடைய வெறுப்பையும் சம்பாதிக்காம அரசியல் அப்படி ஒதுங்கி இருந்தார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 1962 என்னுடைய தந்தை தஞ்சாவூரிலே தேவையில் இருக்கின்றார். பரிசுத்த நாடார் என்ற ஒரு பெரிய எதிர்ப்பு காங்கிரஸ் எதிர்ப்பு என்னுடைய தந்தை இருக்கின்றார். அப்போது ஒரு பகுதியில் ஒரு 2000 ஓட்டு சௌராஷ்டிரா இருக்கும். என் தந்தைக்கு அரசியல் எதிர்ப்பு TMS கூப்பிட்டு ஓட்டு வாங்கலாம் பார்த்துருப்பார். கேட்டு பார்த்தாரு. அதுக்கும் அவர் ஏமாறல. அப்பவும் வேணாம் ஒதுக்கிட்டாரு. கரெக்ட் தானே? அப்போது அரசியல் சாயம் பூசப்படாத ஒரு உத்தமர். அதற்கு பாராட்டு விழா நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நான் கலந்து கொண்டு பாராட்டுகின்றேன் என்றால் எனக்கு எவ்வளவு பெருமையை நீங்க கொடுத்திருக்கீங்க. நான் ஏன் ரசிகன் செல்போன்ல கூட அவர் போட்டு தான் வச்சிருக்கேன். நம்ம கொண்டு வந்து போட்டு காமிச்சிருவோம். ஒரு செல்போன்ல சத்தியமே லட்சியமாக கொள்ளடா, இன்னொரு செல்போன்ல அச்சம் என்பது மடமையோடா. யார் சொன்னாலும் இதுதான் எனக்கு வரும். அவர் பாட்டை கேட்காத நாங்களே நான் இல்லை. கேட்டு பாருங்க எப்படி எல்லாம் பாடியிருக்காரு. ஹை பிச் இது போல யாராவது பாட முடியுமா? இன்பம் யாவுமே திருமணம் படத்துல பாடுவார். எப்படி பாடுவார்? இன்பம் யாவுமே
யாராலும் பண்ண முடியாது. சேலஞ்ச் பண்ண முடியும், யாரும் பறக்க முடியாது அவர் மேல. நாம் பெற்ற செல்வம் நலமான செல்வம். பாட சொல்லுங்க, பாடலாம், தொண்டை வைக்க வேணும். கொஞ்சம் சிலங்களை பரவாயில்ல, காதல் கீதம் கேட்குமா அவ்வளவு ஆயிப்போச்சு. தூங்காது தம்பி தூங்காது சோம்பேறி என்று பேருவாங்க. நாடோடி மன்னன் பண்ண எம்ஜிஆர் பண்ணது. அந்த பாட்டை நாடோடி மன்னன் ஹிந்தியில டப் பண்ணாங்க. அப்போ இந்தியில புகழ்பெற்று விலகி கொண்டிருந்தவர் முகமது ரஃபி. அந்த படத்தை அங்க டப் பண்ணும்போது முகமது ரஃபிய விழித்துக் கொண்டவரெல்லாம் பேர்த்து கொண்டார் அப்படின்னு எழுத்து பாடுறது. ரஃபி பாட முடியாது, நான் செத்துப்பட்டு வந்துட்டாரு. SMS கிட்ட உண்மையில போய் சொல்ல, அவராலே பாட முடியல, முகமது ரஃபியாலே பாட முடியாத பாட்டு. விழித்துக் கொண்டவரெல்லாம் பேர்த்துக் கொண்டார், அதோட ஐப்பிச்சுலாம் பாடியிருக்காரு, அதையே பாட முடியாதுட்டாங்க. அப்படி பல உணர்ச்சிகரமான பாடல்கள்லாம் பாடினார். அது மட்டுமா உண்மையில சொல்ல, மார்கழி மாசம் வந்தா போதும் எனக்கு இவர்தான் அலாரம். என் வீட்டுல கோபாலபுரத்துல நம்முடைய வைரவத்துக்கு தெரியும், வீட்டு வேப்பில கிருஷ்ணன் கோயில் இருக்கும். முருகா என்று அழைக்கவான ஆரம்பிச்சுவார் காலையில் 5 மணிக்கெல்லாம். ரெக்கார்டு இது பாட மாட்டாங்க, ரெக்கார்டு பாடம். கற்பக சொன்னாங்களே, கற்பக வழி பொற்பதங்கள், அரண்மனைநாதர் பாட்டு முத்தைத்தது கரெக்டா இவர் வந்துடுவார். நம்ம ஒரு மாசம் 5 மணிக்குன்னா 4:30 எழுந்து எழுப்பி விட்டுருவாரு. நானும் சார் பெருமாள் கேட்டுக்கிட்டு அப்படியெல்லாம் அவருடைய ரசிகனா இருந்துட்டு இருக்கேன். உண்மையிலே பிறந்தாங்க, உண்மையிலே பிறந்தாங்க. நிக்கிறது அவரை வாழ்த்துட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன வாழ்த்துறீங்க? நீங்க சில பேர் அழகு வாழ்த்துவது பெரிய வாழ்த்து. உச்சரிக்கிறாரு மாதிரி சொன்னாங்க, யார் உச்சரிக்க முடியும்? என் பேர சொல்ல அழகிரின்னு தமிழ்நாட்டுக்காரங்க சில பேர். அழகிரின்னு எவ்வளவு அழகா சொல்றாரு. அவருக்கு நிச்சயமாக நான் பாராட்டுவ அவருக்கு நடத்துவேன் என்பதை உங்களிடம் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் சில அந்த உயர்ந்த மனிதன் படத்துல ஒரு பாட்டினார், ஒரு பாட்டு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. அது என்ன பண்ணாரு தெரியுமா உங்களுக்கு? சிவாஜி வழி மூச்சு வாங்கணும்னு பார்த்தோம். இவரு ரெக்கார்டிங் தேட்டர் ஓடிட்டாரு. ஏன்னா மூச்சு வரணுமா, மூச்சு வாங்கணுமா, வெயிலா இருக்கணுமா அந்த பாட்டு. ரெக்கார்டு தேட்டர்ல ஓடி ஓடி பாடியிருக்காரு. நான் அவருடைய ரெக்கார்டு அவருக்கு தெரியாது, பல ரெக்கார்டிங் நான் போயிருக்கேன். எங்க படத்துல பிள்ளையத்துல பாடியிருக்காரு, பூக்காடியில பாடியிருக்காரு. சமையல் காலம் அந்த பாட்டுல யாராலும் பாட முடியாது, நான் பாடுவேன், அண்ணனுக்காக பாடுவாரு. பாடிடும் அந்த பாவையின் பார்வைக்கு சொந்தம் அவள் பொன்னுடல் வெண்ணீர சங்கம் இடம் உன்னகை நகரங்கம் இடம் உன்னகை நகரங்கம். அவ்வளவு அழகா பாடியிருக்காரு. அந்த ரெக்கார்டிங் தேட்டர்ல ஒரு ஓடி ஓடி மூச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாட வந்தாரு. ஏன்னா அப்படியே ரியலா இருக்குமா அந்த மூச்சு வாங்குறது. அந்த பாடுறாருல அந்த பாட்டு, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது. நிச்சயம் எல்லாம் வந்துட்டு அது மறக்க முடியுமா? நெஞ்சில வர்றது நெஞ்சில தான் இருக்கு. அந்த ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் 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 நண்பனே. அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது நண்பனே நண்பனே நண்பனே. இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் நண்பனே. ஒரு இசை புயலாக இசை பண்றதாக ஒளி வீசிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய TMS அவர்கள். ஒரு சமயம் நம்முடைய MS விஸ்வநாதன் அவர்கள் பாராட்டு பேசும்போது ஒன்று சொன்னார். அதாவது ஒன்லி ஒன் சன், ஒன்லி ஒன் மூன், ஒன்லி ஒன் TMS சொன்னார். உண்மைதான், ஒரே TMS தான். அப்ப சொன்ன மாதிரி இப்போ சொல்ற பிறக்கவும் முடியாது, பிறந்ததும் இல்லை. அவர் பிறந்திருக்க அவர் கீழே அவர் தான்.
ஒரு முறை ஸ்ரீபெரும்புதூர்ல ராஜீவ் காந்தியோட இறந்ததுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வந்து முதல் ஆண்டு நினைவு நாளுக்கு வர்றாரு. இந்த அம்மா வந்து மேடையில் உட்கார்ந்தாங்க. திருமதி அம்மையார் சோனியா காந்தி அவர்கள் அப்போது பாடினாரு உள்ளம் உருவதையான்னு போட்ட அந்த அம்மா இருக்காங்க. அந்த அம்மா அர்த்தமே தெரியல, ஆனால் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அர்த்தமே தெரியாம அப்புறம் தான் அந்த அர்த்தத்தை கேட்டு அந்த அம்மா இப்படியெல்லாம் ஒரு பாடல் தமிழ்நாட்டில் பெருமைப்பட்டாங்க. ஆகவே உச்சரிப்பில் மாற்று குறையாத தங்கம் நமது டிஎம்எஸ். உணர்ச்சிகளை வெளிக்காட்டுவது இன்னொரு நடிகர் திலகம். ராமரனையும் அணைத்து செல்லும் அவரது பாடல்கள். அவர் ஒரு மக்கள் திலகம். குரல் வளர்க்கிறோ சுதந்திர நாட்டின் சிகரம். அவரை நம் தமிழ்நாட்டுக்கு தந்த பெருமை கொண்ட அவரின் தாய் தந்தருக்கு மட்டுமின்றி அவரை சார்ந்த புராஷ்டிர சமுதாய மக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாழ்க புகழ் எங்கும் வளர்க என்று சொல்லி விடைபெறுகின்ற வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். எனக்கு உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களில் தனக்கென ஒரு நிரந்தர இடத்தை பெற்றிருப்பவரும் 5 முறை தேசிய விருது பெற்ற கவி பேரரசு உயர் திரு வைரமுத்து அவர்கள் சிறப்புரை ஆற்றுகிறார்கள். பெரியவர்களெல்லாம் வாழ்த்துரை வழங்க வந்தார்கள். நான் நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கிற பெருமக்கள் எல்லாம் 50 ஆண்டுகளாக தமிழ் சமுதாயத்தை செதுக்கிக் கொண்டிருக்கிற சிற்பிகள். தமிழ்நாட்டு காற்றுக்கு வசீகரம் கொடுத்தவர்கள். தமிழ்நாட்டுடைய வாழ்வின் அன்றாடத்தின் துக்கத்தை துடைத்தவர்கள். தமிழ்நாட்டின் அன்றாட சந்தோஷங்கள் இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த விழாவுக்கு வந்திருக்கிற நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். இத்தனை பெருமக்களை ஒரே மேடையில் கண்ட உங்கள் கண்கள் கொடுத்து வைத்த கண்கள். இன்றைக்கும் கிராமத்துக்கு போகிறேன் நண்பர்களே. இன்றைக்கு என்ன பாட்டு கிராமத்து வானொலியில் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஓ போடா இல்லை, மன்மத ராசாவா இல்லை, அந்திமழை இல்லை, ஆயிரந்தாமரை முட்டுக்களே இல்லை, சின்ன சின்ன ஆசை இல்லை. இன்னும் கிராமத்து காற்றை ஆண்டு கொண்டிருக்கிற குரல் அச்சம் என்பது மடமையடா. உலகம் பிறந்தது எனக்காக, எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, போனால் போகட்டும் போடா, நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற அந்த பாடல்கள் தமிழ்நாட்டு வாழ்க்கையில் அன்றாடத்தை நிறைத்துக் கொண்டிருக்கிற பாடல்கள். இந்த பாடலுக்கு ஏன் இவ்வளவு வீச்சு? இந்த பாடலுக்கு ஏன் இவ்வளவு பெரிய வசீகரம்? யோசித்து யோசித்து பார்க்கிறேன். நான் சொல்வதை தயவு செய்து நீங்களும் தமிழ்நாட்டு மக்களும் இசை உலகமும் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் ஒரு கருத்தை மனம் திறந்து சொல்கிறேன். டிஎம்எஸ் உடைய பெரிய சிறப்பு என்ன என்று யோசித்து யோசித்து பார்த்தேன். பாவம், உச்சரிப்பு, கரைதல், மெட்டுக்களை வாங்கிக் கொண்டு அதை மேம்படுத்தி தருதல், இவைகளெல்லாம் சாதாரண குணங்கள். ஆனால் எனக்கு தெரிந்து நான் சொல்வதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால், என் மீது எந்த பழியும் வராது என்று நான் என் நம்பிக்கை வீண் போகாதிருந்தால் இந்த உண்மையை இந்த மேடையில் தான் நான் சொல்ல முடியும். இதுவரைக்கும் இருந்த தமிழ் திரையுலக பின்னணி பாடகர்களில் பெண்மை கலந்த பல குரல்கள் தான் உண்டு. ஒரே ஒரு ஆண் குரல் டி.எம். சௌந்தரராஜனுடைய குரல் தான். அதற்காகத்தான் எல்லா கதாநாயகர்களும் தங்கள் ஆண்மையை காட்டுவதற்காக இவரை பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் உண்மை. நான் யாரையும் குறைத்து மதிப்பிடவில்லை. ஏழிசை வேந்தர் தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா, சி.எஸ். ஜெயராமன், சீர்காழி போன்ற மாபெரும் மேதைகள் எல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை. அவர்கள் குரலில் ஒரு மெல்லிய பெண்மையின் சாயல் இருக்கும். பெண்மையின் சாயல் கலக்காமல் முழுக்க முழுக்க ஒரு வெண்கல தொண்டை டிஎம்எஸ் மட்டும்தான் வாய்த்தது. இதுதான் உண்மை. அவருடைய சாதனை சாதாரண சாதனை அல்ல. நான் சொல்ல போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இவர் திரையுலகத்திற்கு 50களில் வந்தார், பாட வந்தார், பெரும் முயற்சி செய்தார். சாதாரணம் அல்ல. இன்று அந்த உயரத்தில் டிஎம்எஸ் ஏறி இருப்பதற்கு பின்னால் அவருடைய சிராய்ப்புகள் எத்தனை பேருக்கு தெரியும்? அவருடைய வலிகள், காயங்கள், பட்ட அவமானங்கள், சித்திரவதைகள், பசி யாருக்கு தெரியும்? அதையெல்லாம் தாண்டித்தான் தன்னுடைய துயரத்தை கூட ஒரு இசைக்கலைஞன் ராகமாக்கி விடுகிறான்.
தன்னுடைய வலியை கூட ஒரு கலையின் சங்கீதமாக்கி விடும் பாடினார். கா 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 நெஞ்சு பொறுக்கவில்லையே அவர் ஜெமினிக்கு ஏஎம் ராஜா. இந்த மூவேந்தர்கள் 3 பேர் பாடினார்கள். 3 பேருக்கும் தனித்தனியாக டிஎம்எஸ் வந்தார். 3 பேர் பாடிய பாடல்களை 3 கதாநாயகர்களுக்கும் ஒருத்தரே பாடினார். 3 சிம்மாசனங்களில் ஒருவராக அமர்ந்த ஒரே ஒரு பெருமை டி.எம். சௌந்தரராஜனுக்கு மட்டும்தான் உண்டு. அவர் பாடினால் பாட்டுக்குள்ள பாடுகிறவன் வயசு தெரியும். சாதாரணம் இல்லை. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா என்ற பாடலை பார்க்கிற போது 20 to 25, சின்ன பையலே செய்திராக் பார்க்கும்போது 30. அந்த பாட்டை கேட்கும் போது ஆதிசிவன் தாழ்பணிந்து அருள் பெறுவோமே என்று பாடுகிற போது வயசு 85. அப்பருக்கு பாடுகிற போது 85, கதாநாயகனுக்கு பாடுகிற போது 25. இதற்கு காரணம் தன் பாவத்தை குரலில் ஏற்றி வயசுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார் டிஎம்எஸ். சாதாரணமான விஷயம் இல்லை. இன்னொரு விஷயம், என்னுடைய மெல்லிசையினர் எம்எஸ்வி சொன்னார் பாத்தீங்களா, நாங்களுக்கு எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு உண்டு, சண்டை போட்டுக் கொள்வோம்னு. அது செல்ல சண்டை. தாயும் பிள்ளையும் சண்டை போடுவது மாதிரி, தாய் கோழி குஞ்சை கொத்தி கொத்தி அது அழகு போட்டி விடுவது மாதிரி, அது செல்ல சண்டை. ஒரு சண்டை சொல்றேன் உங்களுக்கு. இந்த டிஎம்எஸ் ஒரு பாட்டு ஒளிப்பதிவாகிட்டு இருக்கு. டிஎம்எஸ்க்கு எம்எஸ்க்கு நடந்த சண்டையை சொல்றேன். ஒரு பாட்டு ஒளிப்பதிவாகிட்டு இருக்கு. ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப எல்லாம் ஒளிப்பதிவு தெரியுமா? இப்ப எல்லாம் ஒளிப்பதிவு புல்லாங்குழல் தனியா எடுக்கலாம், கிட்டார் தனியா எடுக்கலாம், வயலின் தனியா எடுக்கலாம், ஆண் தனியா எடுக்கலாம், பெண் தனியா எடுக்கலாம், ஒவ்வொரு எழுத்தாக எடுக்கலாம். இன்றைக்கு வந்து விட்டது. அவர்கள் அப்படி அல்ல. ஒட்டு மொத்தமா ஒரு 4 நிமிஷம் பாட்டை முழுக்க பாடி ஆகணும். ஒரு தபேலாக்காரன் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக், வயலின் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக், அவன் வந்து புல்லாங்குழல் தப்பு பண்ணா திருப்பி ரீடேக். ஒரு கலைஞன் தவறு செய்தால் மொத்த பாட்டை திருப்பி பாடணும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, 2:30 மணி ஆயிடுச்சு. இவருக்கு பசிக்குது, டிஎம்எஸ்க்கு பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னாரு டிஎம்எஸ். எம்எஸ் சொன்னாரு, எங்களுக்கு மட்டும் பசிக்கலையான்னாரு. உங்களுக்கு தான் பசிக்குதா, எங்களுக்கு மட்டும் பசிக்கலையான்னு கேட்டாரு எம்எஸ்வி. இந்த கோவத்தில் வெளியே வந்தார். யாரு? என்னையா பால் பசிக்கிறேன், உண்மையை சொல்றேன். கோவத்தில் வீட்டுக்கு போயிட்டாருங்க. செகண்ட் தேட்டர் விட்டு வீட்டுக்கு போன பிறகு இரவுல ஒரு போன் வருது. யாரு? நான் சுராவன் பேசுறேன். யாரு? சௌந்தரராஜன் தான் பேசுறேன். என்னன்னு நீங்க பாட்டுல பாடாம வந்துட்டீங்க, உங்க பாட்டு ட்ராக் எடுத்து வச்சிருக்கு, நாளைக்கு வந்து பாடுங்க. கோவித்து விட்டு போற ஒரு கலைஞனை அழைக்கக்கூடிய திறமையும் பண்பும் இசையமைப்பாளருக்கு இருக்கு. ஒரு இசையமைப்பாளரை கோவித்து விட்டு போன பிறகு மறுநாள் பாடக்கூடிய ஆற்றலும் அன்பும் இவருக்கு இருக்கு. இந்த பாட்டு சாதாரண பாட்டல்ல. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே, நதியை பார்த்து நாணம் சொன்னது என்னை தொடாதே. நான் இருந்தால் சொல்லியிருப்பேன், வயிற்றை பார்த்து உணவு சொன்னது என்னை தொடாதே. இந்த பாட்டுக்கு இரவு கோவித்துட்டு போன பிறகு அழைத்து விட்டு பாண்டார். உச்சரிப்புன்னா, என் பிள்ளைகளுக்கு நான் வந்து தமிழ் சொல்லிக் கொடுத்த போது போட்டு காட்டிய பாடல்கள் டிஎம்எஸ் சுசிலா பாடல்கள். இந்த பாட்டை கேள். தமிழ்ல 3 லகரம் இருக்கு. வகர லகரம், பொது லகரம், சிறப்பு லகரம். இந்த லகரம் 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 இந்த வித்தியாசத்தை தெரிந்து கொண்டால்தான் நீ தமிழனாக இருக்க முடியும். நீ பேசுகிற போது இந்த ஓசை ஒழுங்கி இருக்க வேண்டும். ஆனா ஒரு பிழை வர முடியுமா? சின்ன பையலே சேதி கேளடாங்கிற பாட்டுல இருக்கக்கூடிய துல்லியம் வருமா? அந்த துல்லியம், அதற்கு ஸ்பஷ்டம், அழுத்தம். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா. தனிவுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. இந்த ஒரு கவிஞன் ரொம்ப சிறப்புதான். வையடா, கையடா, மெய்யடா, பொய்யடான்னு அது ஏய்வு பிடிக்கிறான். அந்த ஏய்வு கடைசி குரல்ல வருகிற போது பாடஞ்சொல்லி, தமிழ்நாட்டுக்கு நீங்கள் பாடியவர்கள் மட்டுமல்ல, பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள். பாட்டு மட்டுமா பாடினார்கள், பாடமும் சொல்லிக் கொடுத்தார்கள். நான் நிறைவாக 2 வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு செய்தி, இவருடைய தாய்மொழி தமிழ் அல்ல என்று சொன்னார்கள். உண்மைதான். அவர் சௌராஷ்டிரா சமூகத்தை சேர்ந்தவர். சௌராஷ்டிரா பெருமக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் பரவலாக இருக்கிறார்கள். மதுரையில், கும்பகோணத்தில், தஞ்சாவூரில் எல்லாம் இருக்கிறார்கள். இவர்களுடைய பூர்வீகம் தெரியுமா? தமிழ்நாட்டுக்குள் இவர்கள் வந்த குடியேற்ற நாள் தெரியுமா? எதன் பொருட்டு வந்தார்கள் தெரியுமா? வரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் மன்னனுக்கு
பட்டு அங்கவஸ்திரங்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதில் ஆர்வம் இருந்தது. ஒவ்வொரு முறையும் பட்டு அங்கவஸ்திரத்தை குஜராத்திலே இருந்து கொண்டு வந்து கொண்டிருந்தார்கள். ஊர்ஜரம் அப்போ அங்கிருந்து கொண்டு வந்த அங்கதான் பட்டு தயாராச்சு. அந்த பட்டு துண்டை அணிந்து